ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. காலியிடங்கள் எண்ணிக்கை, கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படாவிட்டாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நேஷ்னல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமுக்கான வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்எஸ்டிசி விழுப்புரம், எஸ்இடிசி எம்டிசி நோட்டிஃபிகேஷன் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியூ டவுன்லோட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் விழுப்புரம் ரீஜன், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் எம்டிசி சென்னை, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட் டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை. எம்டிசி சென்னை, எஸ்இடிசி டிஎன் லிமிடெட். ஸோ பார்த்திங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பம் தான், ஆஃப்லைன்லாம் கிடையாது. ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகரி ஏ, கேட்டகரி பியில் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னுது. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்டு கிராஜுவேட் இன் ஜென்ரல். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா 2021, 2022, 2023 மற்றும் 2024. ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 year தான் தருவாங்க. மந்த்லி ஸ்டைப்பண்ட் தான் தருவாங்க. மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா 9,000 தராங்க. டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா 8,000 பர் மந்த்துக்கு தராங்க. எம்டிசி சென்னை பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் ஃபீல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 200 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20, டிப்ளமோக்கு பார்த்தீங்கன்னா 20. அதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி, டிப்ளமோ பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசி எக்ஸட்ரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஸ்இடிசி சப்ஜெக்ட் ஃபீல்டு வைஸாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சியும், டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசி எக்ஸட்ரா இது பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரி தான். பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசி எக்ஸட்ரா இது பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் வேகன்சிஸ் ரைட்டுங்களா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா
மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 1ல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். ரெகுலரில் ஃபுல் டைமில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வித் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் வித் ஃபஸ்ட் கிளாஸ். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 2ல் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடிச்சிருக்கணும். ரைட்டுங்களா? டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 3 பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு சொல்லுவாங்க இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் சச்சஸ் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ எக்ஸெட்ரா இதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் முடிச்சிருக்கணும். ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும். ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 1 இயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க? ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து இருக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். Shortlisting of candidates will be done based on the percentage of marks obtained the basic prescribed qualification. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ அப்ரண்டிஸு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோவில் வந்து இங்கே எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இதுவே கிராஜுவேட் அப்ரண்டிஸாக இருக்குன்னா அந்த கிராஜுவேட்டில் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. ரைட்டுங்களா? இன்டர்வியூவும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் கல்வி தகுதியில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்து தேர்வு செய்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஹவ் டு அப்பியர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் எம்டிசி குரோம்பேட் டிப்போர்ட், சென்னை. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சப்மிஷன் பண்ணலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 2/4/2025. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் பார்த்தீங்கன்னா 22/4/2025. ரைட்டுங்களா? டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜன், எம்டிசி சென்னை, எஸ்இடிசி டிஎன் லிமிடெட். ஸோ அனைத்துக்குமே லாஸ்ட் டேட் வந்து 22/4/2025. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து என்றைக்கு வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 30/4/2025 வந்து வெளியிடுறாங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/5/2025 முதல் 14/5/2025 வரை வந்து கொடுத்துருக்காங்க. எம்டிசி குரோம்பேட் டிப்போர்ட், சென்னை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெற இருக்கிறது. இது பார்த்து இந்த டேட் வந்து டென்டேட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் உனக்கு கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.